மகிமையின் மன்னராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகின்ற அருமையான உடன் விசுவாசிகளே, உங்கள் யாவருக்கும் கிறிஸ்து மகிமை விடுதல் பண்டிகை என்று அழைக்கப்படுகிற இந்த மகிழ்ச்சியான காலை வேளையில் யாவருக்கும் மகிமை விடுதல் பண்டிகையினுடைய அன்பின் வாழ்த்துக்களை, ஸ்தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். கர்த்தர் தாமே இந்த நாளின் இறை செய்தியை, பாடல் வேலை, ஜெப வேலை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நமது ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தில் உள்ளது. ஆமேன். ஜெபிப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, மன மகிழ்ச்சியான காலை வேளைக்காக ஆண்டவரை நன்றி சொல்லுங்கள். இந்த நாளிலும் கிறிஸ்து மகிமை விழுந்தல் பண்டிகையை நாங்கள் ஆண்டவரே கொண்டாடி கொண்டிருக்கிறோம். எங்களுக்காக இந்த உலகத்தில் மனிதனாய் அவதரித்து ஆண்டவரே உம்முடைய மனு அவதாரத்தின் ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அதனுடைய ஆண்டவரே மகிழ்ச்சியாக இதோ இந்த நாளில் வான சாஸ்திரிகள் பல இடங்களில் இருந்து, பல நாடுகளில் இருந்து உம்மை வந்து பணிந்து கொண்டதை நன்றியோடு நாங்கள் நினைக்கின்றோம். அவர்களுடைய ஆண்டவரே பக்தி, ஆண்டவரே அவருடைய பயணங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் நினைத்து பார்த்து எங்களுடைய வாழ்க்கையில் நாங்களும் உம்மை தேடி வந்து பணிந்து கொள்ள கர்த்தர் கிருபை தார். நாளின் ஆண்டவரே தியானத்தை ஆசீர்வாதி இதை கேட்டு பயன்பெறுகிற எல்லாம் உடைய இறை ஆசிரியர்களை தந்து வழிநடத்தும். அடியேனையும் அன்பர் சாரியும் சாக சாரியும் எடுத்து பயன்படுத்தும். கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா மக்களுக்கும் கிறிஸ்து மகிமை விழுந்தல் பண்டிகையினுடைய ஆசீர்வாதங்களை தந்து வழிநடத்தும். இறைமைந்தன் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். காலை வேளையில 197வது ஞான பாடலாகிய களிப்புடன் சாஸ்திரிகள் மீன் வெள்ளியை கண்டார்கள் என்ற ஞான பாடலை சாரோடு இணைந்தனர்.
ஆண்டவராகிய கிறிஸ்துவுக்குள் மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகின்றவர்களே, இந்த மகிமை விளங்குதல் பண்டிகை என்று அழைக்கப்படுகிற த எபிஃபனி ஆஃப் லார்ட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் என்று அழைக்கப்படுகிற இந்த நாளிலே உங்கள் யாவருக்கும் இறைமைந்தன் இயேசுவின் திருப்பெயரிலே அன்பின் வாழ்த்துக்களை, ஸ்தோத்திரங்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நாளிலும் வாசித்து தியானிக்கும்படியாய் தெரிந்து கொண்ட கடவுளுடைய வார்த்தைகள் அது மத்தேயு 2ஆம் அதிகாரம் 1 முதல் 12 இருக்கின்ற வசனங்களை நம்ம பார்க்கின்றோம். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த பகுதி நாம் அனைவரும் அறிந்த ஒன்றுதான். இயேசு கிறிஸ்து பிறந்தபோது அநேக மக்கள் அவரை பார்த்தார்கள். ஒரு குழந்தையா இருக்கும்போது முதல் நற்செய்தி மெய்ப்பர்களுக்கு அறிவிக்கப்பட்டு, மெய்ப்பர்கள் வயல்வெளியிலிருந்து பார்த்து இயேசுவை அவர்கள் மகிமைப்படுத்தி அவர்கள் பரிசுகளை கொடுத்து மீண்டும் திரும்பி செல்கிற போது நற்செய்தி அறிவித்தார்கள். இன்னும் அநேக பெரிய பெரிய ஞானிகள், பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் பார்க்குறாங்க. ஏழை எளிய மக்களும் பார்க்குறாங்க. அதே நேரத்தில் இயேசுவை வான சாஸ்திரிகளும் பார்த்த ஒரு சம்பவமும் நடந்திருக்கிறது என்பதை வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. குறிப்பாய் மத்தேயு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் மற்றவர்கள் பார்த்ததெல்லாம் இம்மீடியட்டாக பார்த்துட்டாங்க. ஆனால் வான சாஸ்திரிகள் அவங்க வருவதற்கு 2 வருட காலமாக மாறினது அல்லது ஆனது என்று சொல்லி வரலாற்று ஆசிரியர்கள் சொல்றாங்க. ஏன்னா அவர்கள் பல நாடுகளில் இருந்து அந்த நட்சத்திரத்தை கண்டு, ஒரு பெரிய விண்மீன் நட்சத்திரம் அங்கே வான்வெளியிலே தெரிந்ததை அவர்கள் கண்டுபிடித்து, யாரோ ஒரு தலைவர், மிகப்பெரிய தலைவர், உலகத்தை ஆளப்போகிறவர் அல்லது உலகத்தை ரட்சிக்க போகிறவர் பிறந்திருக்கிறார் என்று சொல்லி அவர்கள் அதை பின்பற்றி அங்கே எருசலேமிலே அவங்க அரண்மனையில் பார்க்குறாங்க. அரண்மனையில் ஆண்டவர் அங்கே இல்லை, ராஜா இல்லை. அங்கேருந்து ஏரோதுகிட்ட அவங்க கேட்டு பெற்றுக்கொண்டு அங்கேருந்து பெத்லகேமுக்கு இயேசுவை பார்த்தார்கள் என்று நம்ம பார்க்குறோம். இயேசுவை பார்க்கும்போது ஏறக்குறைய ஆண்டவருக்கு 2 வயது ஆனது என்று வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறாங்க. அதான் நீங்கள் நம்ம பார்க்குறோம் உண்மையான தேடுதல் மற்றும் ஆராதனை. அப்போது இயேசு கிறிஸ்து பிறந்தபோது அவரை தேடி பல மைல் தூரத்திலிருந்து சாஸ்திரிகள் வந்தார்கள். இந்த பகுதி 3 விதமான மனித உள்ளங்களை நமக்கு வெளிப்படுத்துகிறது. ஒன்று, பயப்படுகிறவர்கள். இயேசுனுடைய பிறப்பை கண்டு பயப்பட்ட ஒரே ஒரு மனிதன் யாருன்னா அது ஏரோது தான். தலைவர்கள். ஏன்னா அவர் அவங்களை ரீப்ளேஸ் பண்ணுவார் அப்படின்னு நினைத்தாங்க. ஆனால் ஆண்டவர் அவர்களை ரீப்ளேஸ் பண்ணுவார் அல்லது தலைமைத்துவத்துக்காக அவர் வரவில்லை. அவர் மாறாக ஊழியம் செய்யவே வந்தார். மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யும்படியும் அநேகரை மீட்கும்படியாக வந்தார் என்று நம்ம பார்க்கின்றோம். அதே போல முதல் பார்த்தோன்னா தேடுறாங்க. த பர்பஸ் ஆஃப் த சர்ச். சாஸ்திரிகள் வெறும் ராஜாவை காண வரவில்லை, அவரை ஆராதிக்க வந்தார்கள். ஆராதிக்க வந்தார்கள். இவர்கள் யார், எங்கிருந்து வந்தார்கள் என்று ஆராய்ந்து பார்க்கும்போது நிறைய ஆராய்ச்சியாளர்கள் சொல்ற போது அவர்கள் இந்தியாவிலிருந்து ஒருத்தர் வந்தாங்க, இந்தோனேஷியாவிலேருந்து கொஞ்சம் பேர் வந்தாங்க, சீனாலேருந்து கொஞ்சம் பேர் வந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. நம்ம நினைக்கிறோம் 3 பேர் வந்தாங்க என்று. ஆனால் வேதத்தில் 3 என்ற எண் குறிப்பிடப்படவில்லை. ஏனென்றால் அந்த 3 எதற்காக சொல்றாங்கன்னா 3 பரிசுகள், வெள்ளை போல தூபவர்க்கும் தங்கத்தை கொடுத்ததுனால 3 பேரை அவங்க சொல்றதை நம்ம பார்க்குறோம். ஆனால் உண்மையாகவே நிறைய பேர் வந்தாங்கன்னு சொல்றாங்க. 300 பேருக்கு மேலே வந்திருக்கிறாங்க அப்படின்னு நிறைய வரலாற்று ஆசிரியர்கள் சொல்றாங்க. அதே நேரத்தில் ஆய்வுகளின்படி நட்சத்திரம் தோன்றினது உண்மை என்று சமீபத்தில் கூட ஒரு விஞ்ஞானி அதை கண்டுபிடித்து ஆய்வு செய்து சொல்லியிருக்கிறார். ஆகவே ஆண்டவருடைய பிறப்பு உண்மை என்பதை திருமறை மட்டுமல்ல உலக அறிவியலும் ஒத்துக்கொள்ளுகிறது என்பதை நம்ம மறந்துடக்கூடாது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். மட்டுமல்ல அவங்க புறப்பட்டு வராங்கப்பா. ஏரோது அரசன் காலத்தில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் இயேசு பிறந்தார். அப்போது கிழக்கிலிருந்து ஞானிகள் எருசலேமுக்கு வந்தார்கள். கிழக்கு என்று சொல்லுகிற போது நம்முடைய ஈஸ்டர்ன் கண்ட்ரிஸ், வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் என்று சொல்லுகிற போது அன்றைக்கு இருந்த இன்னைக்கு இருக்கிற இந்த லண்டன், அதே போல அமெரிக்கா, இவங்கெல்லாம் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ். ஆனால் நம்ம ஈஸ்டர்ன். அப்போ உண்மையாகவே இன்றைக்கும் சரி அன்றைக்கும் சரி ஈஸ்டர்ன் கண்ட்ரிஸில் தான் அதிகமான அறிவாளிகள், ஞானிகள் இருக்கிறாங்க. மற்ற இடத்துல எல்லாம் இல்லையான்னு சொன்னால் இருக்கிறாங்க. ஆனால் அப்போவும் சரி இப்போவும் சரி அதிகமாக ஞானிகள் இருக்கிறாங்க. இவங்களை வைத்து தான் எல்லா கண்ட்ரிஸுமே அவங்களுடைய பணிகளை செய்து கொண்டிருக்கிறாங்க. அதை நம்ம பார்க்குறோம். அப்போ யூதர்கள் அரசராக பிறந்திருக்கிறவர் எங்கே, ஒரு விண்மீனை கண்டு நாங்கள் வந்தோம்
அவரை வணங்க வந்திருக்கிறோம் என்றார்கள். இதை கேட்டதும் ஏரோது அரசன் கலங்கினான். அவனோடு எருசலேம் முழுவதும் கலங்கிற்று. அவன் எல்லா தலைமை குருக்களையும் மக்களிடையே இருந்த மறைநூல் அறிஞர்களையும் அவன் அழைத்தான். மேசியா எங்கே பிறப்பார் என்று அவரிடம் விசாரித்தான். அவர்களிடம் யூதாவில் உள்ள பெத்லகேமிலே அவர் பிறக்க வேண்டும் என்று, ஏனெனில் யூதா நாட்டு பெத்லகேமே யூதாவின் ஆட்சி மையங்களில் நீ சிறியதே இல்லை. ஏனெனில் என் மக்களாகிய இஸ்ரவேலை ஆயரென ஆள்பவர் ஒருவர் உன்னத்திலிருந்து தோன்றுவார் என்று சொல்லப்பட்டிருக்கு. இது மீகா 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து நம்ம பார்க்கிறோம். எப்பாப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, நீ ஆயர்களுக்குள் சிறியதா இருந்தாலும் உன்னிடத்துல இருந்து புறப்படுகிறவர் தான் இஸ்ரவேலை ஆளப் போகிறார் என்ற செய்தி அந்த அருமையான இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறதை அவர்கள் கண்டு அதை ஞானிகளுக்கு அறிவித்தார்கள். ஞானிகளும் யூதர் அந்த ஏரோது அரசங்கிட்ட இந்த விடை பெற்று நாங்கள் போய் வருகிறோம் என்று சொல்லிட்டு ஏரோது சொன்னார், நீங்கள் போய் திரும்பி வரும்போது எங்களுக்கு அடையாளத்தை அந்த இடத்தெல்லாம் சொல்லிட்டு போகணும்னு சொல்லி வராங்க. அப்போ பின்பு ஏரோது யாருக்கும் தெரியாமல் ஞானிகளை அழைத்து கொண்டு போய் விண்மீன் தோன்றிய காலத்தை பற்றி விசாரித்து உறுதி செய்து கொண்டான். மேலும் அவர்களிடம், நீங்கள் சென்று குழந்தையை குறித்து திட்டவட்டமாய் கேட்டு எனக்கு அறிவியுங்கள், அப்பொழுது நானும் சென்று அக்குழந்தையை வணங்குவேன் என்று கூறி அவர்களை பெத்லகேமுக்கு அனுப்பினான். அரசன் சொன்னதை கேட்டு அவர்கள் புறப்பட்டு போனார்கள். இதோ முன்பு எழுந்த விண்மீன் தோன்றி குழந்தை இருந்த இடத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரை அவர்களுக்கு முன்னே சென்று கொண்டிருந்தது. அங்கே நின்ற விண்மீனை கண்ட அவர்கள் மட்டிலா பெருமகிழ்ச்சி அடைந்தார்கள். வீட்டிற்குள் அவர்கள் போய் குழந்தையை அதன் தாய் மரியா வைத்திருப்பதை கண்டார்கள். நெடுஞ்சான் கிடையாய் விழுந்து குழந்தையை அவர்கள் பணிந்து கொண்டார்கள். தங்கள் பேழைகளை திறந்து பொன்னும் சாம்பிராணியும் வெள்ளை போலமும் காணிக்கையாய் கொடுத்தார்கள். ஏரோதிடம் திரும்பி போக வேண்டாம் என்று கனவில் அவர்கள் எச்சரிக்கப்பட்டதால் வேறு வழியாய் தங்கள் நாடு திரும்பினார்கள். இதுதான் அன்னைக்கு நடந்த சம்பவம். அன்பான தேவ பிள்ளைகளே, முதல்ல தூரம் ஒரு தடை அல்ல. கிழக்கில இருந்து போறாங்க. இயேசுவை தொழுகை செய்ய கிழக்கில இருந்து பல மைல் தூரம் அவங்க போறாங்க. எல்லாம் கவனிங்க, இன்னைக்கு ஒரு பயணம் மேற்கொள்ளுகிற போது இன்னைக்கு இவ்வளோ பாதுகாப்பு அம்சங்கள் இருக்கிற போது எவ்வளோ ஆபத்து வருது இல்லையா? ஆக்சிடென்ட்ஸு இதில் நம்ம பார்க்குறோம். ஒரு பயணம் மேற்கொள்கிறோம், ட்ரெயினில் போகிறோம், ஒரு நாள் பயணம் போகிறோம்னா நம்ம சாப்பாடு இருக்குது, சாப்பாடு பிரச்சனை பார்க்குறோம், நல்லா தூங்க முடியுமான்னு பார்க்குறோம் இல்லையா? நல்ல பாத்ரூம் வசதி இருக்குதா எல்லாம் பார்க்குறோம். ஆனால் அன்னைக்கு அவர்கள் அதெல்லாம் பிரச்சனைகள் இருந்தால் கூட, இயற்கை உபாதைகள், உணவு பிரச்சனை, பாதுகாப்பு பிரச்சனைலாம் இருந்தால் கூட அவர்கள் புறப்பட்டு இயேசுவை பார்க்க வேண்டும், அவரை வணங்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் புறப்பட்டு போனாங்க. வழியில் நிறைய பேர் இறந்து இருக்கலாம், விஷப்பூச்சிகள் தீண்டி இருக்கலாம், காட்டு மிருகங்கள் அவர்களை அடித்திருக்கலாம், இல்லை திருடர்கள் கொலைகாரர்கள் அடித்திருக்கலாம். இதெல்லாம் தாண்டி கடந்து தான் வராங்க. குளிர் வாட்டி இருக்கலாம், வெயில் அதிகமாக இருந்திருக்கலாம், பனி இருந்திருக்கலாம் இல்லையா? பனியெல்லாம் வந்து அதிகமாக கொட்டி இருக்கலாம். எல்லாவற்றையும் கடந்து அவர்கள் சவால்களை மேற்கொண்டு வந்து இயேசுவை பார்த்தார்கள், வணங்கினார்கள். அப்போ இன்னைக்கு நாம் எப்படிப்பட்ட மக்களாக இருக்கிறோம்? ஒரு சாதாரண ஆண்டவருடைய ஆலயத்திற்கு, அதாவது சாதாரண சொல்லக்கூடாது, ஒரு சாதாரண ஞாயிற்றுக்கிழமைகளில் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வருவதற்கு, நம்முடைய வீட்டில் பக்கத்தில் இருக்கிற ஆலயத்திற்கு, நம்ம வீட்டுக்கு எதிரில் இருக்கிற ஆலயத்துக்கு வரமாட்டேன்றோம். இன்னைக்கு கிராமங்களில் நிறைய நான் சந்திக்கிற ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம் என்னன்னா, மக்கள் ஆலயத்துக்கு வருவதே இல்லை. அவங்களுக்கு அந்த ஆலயத்தினுடைய முக்கியத்துவத்தை அவங்க புரிந்து கொள்ளவில்லை என்று தான் நம்ம சொல்ல முடியும். ஆலயத்தை குறித்த விழிப்புணர்வும் இல்லை. அவர் ராபோஜனத்துக்கு வந்துட்டா போதும் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அது அல்ல. ஆண்டவருடைய ஆலயத்திற்கு ஒவ்வொரு வாரமும் நடைபெறுகிற எல்லா ஊழியத்திலும் பங்கு கொள்ள வேண்டும். இது என்னுடைய ஆலயம், என்னுடைய ஊழியம் என்று சொல்லி அவர்களுக்கு ஆயர்கள், இன்றைக்கு இருக்கிற ஆயர்கள் புரிய வைக்கணும். ஒருவேளை அன்றைக்கு இருக்கிற ஆயர்கள் மக்களை கூட்டி சேர்ப்பதில் நேரம் அவர்கள் கடந்து போயிருக்கலாம். ஆனால் இப்போ நம்ம செய்ய வேண்டியது இதை அவங்க ஆலயத்துக்கு கொண்டு வரணும். நிறைய பேர் வெளியில் வீட்டில் தான் இருக்கிறாங்க. கேட்டால் துணி துவைச்சிருந்தேன், தண்ணி வந்துடுச்சு, கல்யாணத்துக்கு போகிறேன், ஃபேமிலியாக போகிறேன், கல்யாணத்துக்கு நிச்சயதார்த்தங்கள்லாம் ஃபேமிலியாக போகிறாங்க, குளிர்லேயும் போகிறாங்க, 4 மணிக்கு 5 மணிக்கெல்லாம் எழுந்து ஆலயம் 6 மணி 7 மணினா வரவே மாட்டேன்றாங்க. இதெல்லாம் இன்றைக்கு நான் பர்சனலாக சந்திக்கிற பிரச்சனைகளாகவே இருக்கிறது. ஆகவே அன்பான தேவ பிள்ளைகளே, இதை பார்க்கிற கேட்கிற மக்களே, ஆண்டவருடைய ஆலயத்தை வாஞ்சிக்க வேண்டும். அதுதான் இங்கே அருமையான வான சாஸ்திரிகளுடைய நிகழ்ச்சியில் நம்ம கற்றுக்கொள்ளுகிற பாடம் என்னன்னா, அவர்கள் தூரத்தை அவர்கள் என்ன பண்ணல, பெருசா எடுக்கவே இல்லை. தைரியமாக புறப்பட்டு வந்து இயேசுவை
பணிந்து கொண்டார்கள். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பார்த்தீங்களா, தூரத்தை கணக்கிடாமல் அவர்கள் வந்தார்கள், பணிந்து கொண்டார்கள். இரண்டாவது, பணிந்து கொண்டார்கள் இல்லையா, அடையாளம் இருந்தது, விண்மீன் அடையாளம், நட்சத்திரம் இருந்தது. நட்சத்திரத்தை அவர்கள் கண்டு புறப்பட்டார்கள். அப்போ தேவனை தேடும்போது நம்முடைய வசதிகளை பார்க்காமல் முழு இருதயத்தோடு தேட வேண்டும். 3 விதமான பிரதிபலிப்புகள். இயேசுவின் பிறப்பு செய்தியை கேட்டபோது 3 தரப்பினர் செயல்பட்டார்கள். ஏரோது, வேதப்பாரர்கள், சாஸ்திரிகள், இதெல்லாம் பார்க்கிறோம். இப்போ ஆராதனை, அடுத்து 3 ஆராதனையுடைய மேன்மை, த எக்ஸலன்ஸ் ஆஃப் த வர்ஷிப். சாஸ்திரிகள் குழந்தையை கண்டபோது செய்த காரியங்கள், பணிந்து கொள்ளுதல், சாஷ்டாங்கமாய் நெடுஞ்சான் கிடையா என்று சொல்லப்பட்டிருக்கிறது, விழுந்து அவரை பணிந்து கொண்டார்கள். அப்போ இது தாழ்மையை காட்டுகிறது. அவ்வளோ பெரிய ஞானிகள். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஆலயத்துக்கு வந்தால் சேரில் தான் உக்காரணும், என் இடத்துல உக்காரணும். ஒரு ஆலயத்தில் நான் பணியாற்றும் போது நிறைய பேர் அவங்கவுங்க இடத்துல உக்காருவாங்க. ஒருத்தர் இடம் மாறினா கூட சண்டை போடுவாங்க, இது ஏன் இடம், எழுந்து பின்னாடி போ, முன்னாடி போ அப்படின்னு. அதெல்லாம் தவறு. அப்போ நீ சீக்கிரம் வரணும் இல்லையா. ஆலயத்தில் முன்பாக நம்ம வந்து அமர்ந்து ஆணுடைய வசனத்தை கேட்க வேண்டும். இன்னைக்கு நிறைய தொழுகை கூடங்களில் பாய் மட்டும்தான் இருக்குது, சேர்ஸ் கிடையாது. அதெல்லாம் நம்ம பார்க்குறோம். பொக்கிஷங்களை திறந்து தன்னுடைய விலை மதிப்பற்ற பொக்கிஷங்களை அளித்தார்கள். பொன் என்பது அவர் ராஜா என்பதை குறிக்கிறது. தூப வர்க்கம் அவர் ஆசாரியர் என்பதை குறிக்கிறது. வெள்ளைப்போலும் மனுக்குலத்திற்காக படப்போடும் மரணத்தை பார்க்குறோம். அடுத்தது 4வது தேவ வழி நடத்துதல். அவங்க என்ன பண்ணுறாங்க, ஏறது சொல்கிறான், நீங்கள் வந்து பிள்ளையை குறித்து எனக்கு சொல்லிட்டு போங்கன்னு உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, அவனுக்கு கீழ்ப்படியாமல் கடவுளுக்கு கீழ்ப்படுகிறாங்க. 12ஆம் வசனம் பார்க்குறோம், ஏரோதிடம் திரும்பி போக வேண்டாம் என்று கனவில் அவர்கள் எச்சரிக்கப்பட்டதால் தங்கள் நாட்டுக்கு வேறு வழியாய் போனார்கள். அப்போ ஆண்டவர் இடத்துல வந்து நம்ம போகும்போது வேறு வழியாக தான் போக முடியும். அதுதான் இந்த சொப்பனத்தில் அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். அவர்கள் வேறு வழியாய் தங்கள் தேசத்துக்கு திரும்பினார்கள். அப்போ இயேசுவை நிந்தித்தவருடைய வாழ்க்கை பழைய பாதையில் செல்லாது, அது புதிய பாதையில் மாற்றப்பட்ட ஒரு வாழ்வாக இருக்கும் என்பதை தான் இந்த நாளில் நம்ம பார்க்குறோம். The term epiphany comes from the Greek word epiphania. எபிஃபனியா என்கின்ற கிரேக்க வார்த்தையிலிருந்து வந்து தான் எபிஃபனி. தமிழில் மகிமை விளங்குதல், which means manifestation, appearance, அதாவது வெளிப்பாடு, காண்பிப்பது, மேக்கிங் நவுன், தெரியப்படுத்துவது. இந்த கிறிஸ்டியன் ட்ரெடிஷன், it refers to the moment Jesus was revealed as the Son of God to the world. இயேசு இந்த உலகத்திற்கு கடவுளின் மகன் என்பதை காண்பிக்கின்ற ஒரு நாள். While many people associate the Epiphany solely with the 3 wise men, the church historically recognized 3 distinct manifestations of Christ's divinity. The manifestation to the Gentiles, 3 விதமான வெளிப்பாடை நம்ம திருச்சபை சொல்லுகிறது. ஒன்று ஜென்டைல்ஸ். இன்னைக்கு ஜென்டைல்ஸ் கிறிஸ்மஸ் என்கின்ற ஒரு சிறப்பும் உண்டு. 25ஆம் தேதி நம்ம கிறிஸ்மஸ் கொண்டாடுறோம். இன்றைக்கு வந்து புறஜாதியார்கள் கிறிஸ்துமஸ் பண்டிகை என்ற பண்டிகை நம்ம கொண்டாடுறோம். திஸ் இஸ் த மோஸ்ட் காமன் அசோசியேஷன் இந்த வெஸ்டர்ன் சர்ச். இன்னைக்கு வெஸ்டர்ன் சர்ச்சில் இன்னைக்கு அவங்க இந்த பண்டிகையை கொண்டாடுறாங்க. இட் கமெமரேட்ஸ் த அரைவல் ஆஃப் த மேகி wise men from the east to worship Jesus, infant Jesus. Significance. It shows that Jesus did not come only for the people of Israel, but for all nations. இது என்ன காமிக்குது, இயேசு இஸ்ரவேல் மக்களுக்காக மட்டுமல்ல, அவர் எல்லாருக்காக வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இல்லையா, அதுதான் நம்ம பார்க்குறோம். அப்போ கடவுளுடைய உண்மையான பிள்ளையாக அவர் இந்த உலகத்தில் வந்தார். அந்த வார்த்தையை நம்ம புரிந்து கொண்டு இந்த உலகத்தில் நாம் ஆண்டவருடைய வெளிப்பாடை பெற்றுக்கொண்டவர்களாக இந்த காலத்தில் ஆண்டவரை தேடி சென்று பணிந்து அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு வாழ தூய ஆவியானவர் இந்த கிறிஸ்து மகிமை விளங்குதல் பண்டிகையில நமக்கு ஆசீர்வாதத்தை தந்து காப்பாராக. ஆமேன். ஜெபிப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, கிறிஸ்து மகிமை விளங்குதல் பண்டிகை என்று அழைக்கப்படுகிற புறஜாதியார் கிறிஸ்துமஸ் என்ற பண்டிகைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, வான சாஸ்திரிகள், கிழக்கு சாஸ்திரிகள் கிழக்கு பகுதியிலிருந்து ஆண்டவரை 2 வருடமாக அவர்கள் பணியை ஆண்டவரை பயணங்களை மேற்கொண்டு உம்மை பணிந்து கொண்டார்கள். அதுபோல நாங்களும் கூட உம்மை பணிந்து கொள்வதற்கு எங்களுக்கு தூரம் ஒரு தடை அல்ல, நேரம் ஒரு தடை அல்ல, காலம் ஒரு தடை அல்ல. ஆண்டவரை சோம்பேறித்தனங்களை விட்டு விட்டு நாங்கள் எப்பொழுதும் உம்மை பணிந்து கொள்ளவும், இப்படி அண்டையில் இருக்கிற வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஆலயத்துக்கு ஆண்டவர் நாங்கள் வந்து
உம்மை பணிந்து கொள்ள ஆண்டவர் கிருபை தாரும். இந்த வருஷம் முழுக்க உடைய மகிமையின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். இந்த வார்த்தைகளை கேட்கிற அகில உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்காக நான் ஜெபிக்கிறோம். ஏழை எளிய பணக்கார எல்லா மக்களும் உம்முடைய மக்கள், உம்முடைய பிள்ளைகள். ஆகவே தயவு கூர்ந்து ஆண்டவர் எல்லாரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த நேரத்தில் ஆண்டவரே, இதோ என்னுடைய அன்பான மக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஐஎல்சி மக்களுக்காக, ஐஎல்சி இல்லாத மக்களுக்காக, கத்தோலிக்கர்கள், இண்டிபெண்டன்ட், சிஎஸ்ஐ, ஆண்டவர் எல்லா சபைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஊழியர்கள், ஸ்தாபனங்கள், பள்ளிக்கூடங்களை ஆசீர்வதிங்க. குறிப்பாக என்னுடைய ஐஎல்சிக்காக ஆண்டவரே, ஐஎல்சி திருச்சபையினுடைய ஆண்டவர் பொறுப்பாளர்கள், ஆம்பர் சபை சங்க பொறுப்பாளர்கள், வட்ட பொறுப்பாளர்கள், அவருடைய ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாரையும் ஆசீர்வதிங்க. குறிப்பாக என்னுடைய பெதஸ்தா மருத்துவமனைக்காக ஜெபிக்கிறோம். திறக்கப்பட கிருபை தார். என்னுடைய பள்ளிக்கூடங்கள், சிறப்பு பள்ளிக்கூடங்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் பெரியவர், பெரிய காரியங்களை ஆண்டவரை நீர் தந்து வழி நடத்த வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் இந்த நாளிலே ஆண்டவர் இந்த ஊழியத்தில் எல்லோர்களுடைய அன்பர் சாரியம் ஏஞ்சக்காவையும் அன்பான பிள்ளைகள் மாத்தாள் மரியாளையும் ஆசீர்வதித்து வழி நடத்தும். ஆண்டவர்கள் அன்புக்குரிய சாகசாரின் டீச்சரையும் ஆண்டவரை வழிநடத்தும் ஆசீர்வதியும். மகிமை வழங்குதல் பண்டிகையின் ஆசீர்வாதத்தை தாரும். அடையனுக்காகவும் ஆண்டவர் குடும்பத்திற்காக ஜெபிக்கிற ஊழியங்களை ஆசீர்வதியும். அடையன் பணியாற்றுகிற பாவன பள்ளியும் இன்னொரு வடகர மேல்சே நம்ம திருச்சபைகள் குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த வசனத்தின்படி அவர்கள் உற்சாகமாய் தேடவும் பணிந்து கொள்ளவும் அவர்களை வழிநடத்தும். தேவைகளை சந்தியும் ஆண்டவர். அதே நேரத்தில் நேரத்தில் பலவீனமாக இருக்கின்ற எங்கள் அன்பு ஆண்டவர் தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம். குறிப்பாக என்னுடைய ஆண்டவர் இல்மாகப்பு தலைவர் டிஎஸ்பி பாஸ்கரன் சாருக்காக ஜெபிக்கிறோம். கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே, அவருக்கு எப்படிப்பட்ட சுகத்தை நீர் தர வேண்டும் என்று எண்ணிருக்கிற சுகத்தை தந்து மீண்டும் திரும்பி வர என் தேவன் நீர் கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரை சோகத்திலே மூழ்கி இருக்கிற அவருடைய அன்பு துணைவியார் பிள்ளைகளையும் கண்ணோக்கி பாரும். ஆண்டவரை கொடுக்கப்படுகிற ஆண்டவர் மருந்து மாத்திரைகள் அவருக்கு ஆண்டவரை நல்ல சுகத்தை கொண்டு வர வேண்டுமா ஜெபிக்கிறோம். ரத்தத்தை ஆண்டவர் மேல தெளிக்கிறோம். இயேசு ரத்தம் ஜெயம், இயேசு ரத்தம் ஜெயம் என்று ஜெபிக்கிற ராஜன். அதே போல டாக்டர் கனடி ஐயா அவருடைய அன்பு ஆண்டவரே அக்கா மகன் லூக் பிரேம் சிங்கா ஜெபிக்கிறோம். தலையில் அடிபட்டு தலையில கட்டி இருக்கிறது, அதை சரி செய்ய அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். கண்ணோக்கி பாரும். குடும்பத்தை ஆசீர்வதியும் ஆண்டவர். விசேஷமாக இந்த நாளிலே பிறந்த நாட்களுக்கு நன்றி செலுத்துகிற என்னுடைய அன்புக்குரிய ஆயர் அருள் திரு கிறிஸ்டிராஜ் ஆயர் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒரு இளம் போதகர், வாலிப சகோதரன், ஆண்டவரை உற்சாகமாக ஊழியத்தை செய்யக்கூடியவர். அவரையும் அவருடைய அன்பு மனைவி பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. ஆமர் சபை சங்கத்தில் ஆண்டவரே அவருக்கு ஒரு பொறுப்பை கொடுத்து, வாலிபர்களுக்கான பொறுப்பை கொடுத்து ஆண்டவர் யூத் டிபார்ட்மெண்ட்டினுடைய தலைவராக நீர் வைத்திருக்கிறேன். அதன் வழியாக ஆண்டவர் வாலிபர்களை ஒவ்வொரு நாளும் அவர்கள் சந்தித்து ஊழியத்தை செய்ய கர்த்தர் கிருபை தாரும். அதே போல ஆண்டவரே என்னுடைய அன்புக்குரிய ஜெயபிரசாருடைய அன்பு மகன் ஜெஃப்ரி ஸ்டீஃபன்சனுக்காக ஜெபிக்கிறோம். கனடா பகுதியில் வசித்து வருகிறார். அவரையும் அவருடைய அன்பு மனைவி பிள்ளைகளையும் ஆசீர்வாதம். இந்த பிறந்தநாள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும் ஆண்டவர். அதே போல ஐசக் நவீன் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். பெங்களூர் பகுதியில் வசிக்கிறார். அவருக்கு இந்த பிறந்தநாள் ஆசீர்வாதமாக இருக்கும்படியா நான் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் இன்னும் யாரெல்லாம் பிறந்த நாட்களை, திருமண நாட்களை காணுகிறார்களோ எல்லாரையும் ஆசீர்வாதம். யாரெல்லாம் பலவீனமாக இருக்கிறாங்களோ, படுக்கையில் இருக்கிறாங்களோ, சிகிச்சையில் இருக்கிறாங்களோ, ஆயர்களுக்காக, ஆயருடைய துணைவியார்களுக்காக, பிள்ளைகளுக்காக, குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். குறிப்பாக என்னுடைய முன்னாள் ஆம்பர் சபை தலைவர் ஆண்டவர் அவர் நிமானுல் சபவாதி ஐயருக்காக ஜெபிக்கிறோம். ஐயர் அம்மா வளர்ந்திருக்கிற ஐயருக்கும் அன்பான பிள்ளைகள் ஜோ ஜெரமுக்கும் ஆறுதலையும் சமாதானத்தை தாரும். வருகிற 14ஆம் தேதி ஆண்டவரே இந்த இல்ல வழிபாடை நடத்த இருக்கிறார்கள். அப்பொழுது ஆறுதலை, சமாதானத்தை என் தேவன் தந்து நீர் வழிநடத்த வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடுவோம். தொடர்ந்து நம்முடைய கிருபை, நம்முடைய சமாதானம், ஆசீர்வாதம், பாதுகாப்பு நாளில் எங்களோடு கூட தங்கியிருக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் பெரியவர், பெரிய காரியங்களை எங்களுக்கு செய்யும். துதிய கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். மகிமையின் மன்னராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம், ஆசீர்வாதம் நம் அனைவரோடு கூட தங்கி தரித்திருப்பதாக. ஆமேன். காட் பிளஸ் யூ ஆல். ஸ்தோத்திரம்.